உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு சூப்பராக இருக்க போது. இதில் யார் யாரெல்லாம் ஜாக்பாட் ராசி, யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், யார் யாருக்கெல்லாம் பணம் நிறைய வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை அமைய போகுது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நீதி நேர்மை உடையவங்க, முக வசீகரம் உடையவங்க தான் இந்த துலாம் ராசி. அதுவும் அவங்களோட சிம்பிளில் இந்த தராசு, நீதி நேர்மையாக இருப்பாங்க. இந்த கிரிக்கெட்லாம் அம்பையராக போட்டிங்கன்னா தான் டீமே தப்பு பண்ணாலும் இவங்க தப்பு தான் அப்படின்றவங்க தான் இந்த துலாம் ராசி. அந்த துலாம் ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒருத்தர். ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வை உங்கள் வீட்டை பார்க்குறாரு. ஸோ ஓவராலாகவே சூப்பராக இருக்குது துலாம் ராசி. இருக்கிறதுலே சூப்பர் ராசி துலாம் ராசி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாலே 6 ஓகே. அடுத்து என்னென்ன நல்லாயிருக்கு, கையில் பணம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். அடுத்து 6 வரிசையாக 3 6 ஹேட்ரிக்கு சூப்பர். அடுத்து முயற்சி ஸ்தானமும் சூப்பராக இருக்குது. அதாவது நீங்கள் தொடுறதுலாம் வெட்டுறீங்க. ப்ரமோஷன் ட்ரை பண்ணலாம், வெளிநாடுக்கு படிக்க போகணுன்னாலும் படிக்கலாம். துலாம் ராசியில் வந்து நிறைய அக்கௌண்டன்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் நீதித்துறையில் நிறைய பேர் இருப்பீங்க, ஏதாவது ஆடிட்டர்ஸ் இதிலெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. சரிங்களா? இவங்க எல்லாருக்குமே நீங்கள் அதுவும் இந்த நீதித்துறை, ஆடிட்டர்ஸ், சிஏ இவங்களாம் தான் நிறைய பெரிய பெரிய எக்ஸாம்ஸே எழுதுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க இது எல்லாருக்குமே சூப்பராக சக்ஸஸ் வரும். நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எத்தனை மாதம் கழிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளிகேஷன் இப்போ வாங்கி ஒரு பூஜை ரூமில் வச்சுருங்க. அதாவது நீங்கள் பண்ண போகிற விஷயத்துக்கு, நீங்கள் வெற்றி அடைய போகிற விஷயத்துக்கு ஒரு புள்ளியாக சொல்லி போட்டு வச்சுருங்க. அதுவே எனர்ஜி வந்து அப்படி வேலை செய்யும். சரியா? ஸோ காம்படிஷனே ஜெயிச்சிருவீங்க. வெளிநாடு போகிறது, விசாக்கு அப்ளை பண்ணுறது, கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே ஜெயிப்பீங்க. நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும், டாக்குமெண்டேஷனில் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா அதை நம்ம சொன்ன மாதிரி நீதித்துறை, நீங்கள் சிஏ, அக்கௌண்டன்ஸ் இவங்கெல்லாம் இருப்பீங்க. எல்லாருமே இந்த பிரெயினும் புக்ஸ்லேயும் தான் ஃபுல்லாக இருப்பீங்க. டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 இதை செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருந்தாலே நீங்கள் வின்னர். ஏன்னா சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ டாக்குமெண்டேஷன், சனி தடங்கள் தருவார், குரு அதை நிவர்த்தி பண்ணுவார். எப்படி நிவர்த்தி பண்ணுவார்னா, எங்கே தடங்கள் தருவாருன்னு இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக தான் பிரச்சனை கொடுப்பாரு. குரு பகவான் பார்க்கறதுனால அது நம்ம கண்ணில் பட்டுறோம், திருத்திக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயாக அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா தான் பிரச்சனை. 1க்கு 2 இதுதான் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு பிரச்சனை என்ன வருதுன்னு தெரியலனா தான் பிரச்சனை என்ன வரும்ன்றதை சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் ஜாகிரதையாக இருந்துட்டிங்கன்னா ஓகே, நான் எக்ஸாமுக்கு இப்போ அப்ளை பண்ணுறேன், 1க்கு 2 தடவை என் அப்ளிகேஷன் செக் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் எழுதியிருக்கேன், 1க்கு 2 தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பண்ணிட்டாலே நீங்கள் வின்னர். இது வந்து கோர்ட்டு கேஸு, நீங்கள் புதுசாக கேஸ்லாம் ஃபைல் பண்ணுறீங்கன்னா கூட இது எல்லாமே அப்படி தான். நீங்கள் லாயர்கிட்ட நீங்கள் கொடுத்து அவங்கள செக் பண்ண சொன்னாலும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு அடிஷ்னல் செக்கப் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் வீடு சூப்பராக இருக்குங்க. வீடு, வண்டி, வாகனம், நகை, ஸ்டாக் மார்க்கெட் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஜோதிடர் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ஜாதக கட்டம் பொறுத்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது அப்படின்றது இருக்குது. இப்போ துலாம் ராசியில் சுக்கிர வீடு, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறேன்னு முதல்ல தலைக்கீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு வருவோம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னா 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும். ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது. இல்லை துலாம் ராசி வந்து அதுக்கான அறிவையும் வளர்த்துக்கும். ஆசை அறிவு இருந்தால் பத்தாது, கொடுப்பனையாக இருக்கணும். அந்த கொடுப்பனை இருக்கான்றதை ஒரு ஜாதகம் பார்த்துக்கணும். பார்த்துட்டு இறங்குனீங்கன்னா நீங்கள் தான் வெற்றி. எதிரிகள் தொல்லை குறையும். உடல் பிரச்சனைகள், உபாதைகள்லாம் நிறைய குறையும். ராகு பகவான் இருக்கிறதுனால சில வழிபாடுகள் சொன்ன இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நான் அதுக்கான வழிபாடுகளும் தீர்வுகளும் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். கை கூடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்கிறது புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளில் பொண்ணு மாப்பிள்ளை வீடு பாருங்கள். கல்யாணமும் இந்த 3 நாளில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதாக அமையுது. சரிங்களா? கடன் கொடுக்கறது, வாங்கிறது இதுக்கும் நிறைய நல்ல நேரங்கள் இருக்குது. தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்குங்க, தேவைப்பட்டால் மட்டும் கடன் கொடுங்க. அதுவே பெரிய பரிகாரம் நமக்கு. தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது. அப்ராட் ட்ரை பண்ணலாம், ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணலாம்.
இப்போ வந்து இந்த பிப்ரவரிலாம் அப்ரைசல் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே நீங்கள் வந்து என்னென்ன சாதனைகள் நீங்கள் பண்ணீங்கன்றதை எழுதிட்டு மேனேஜருக்கு அமுச்சு வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பேக்கப்பாக அமையுங்க. சரிங்களா? ஜாகிரதையாக இருக்க வேண்டியது வந்து 11ஆம் வீடு. நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, சிட் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எடுக்கிறதுக்கான டைம். ஏன்னா அதில் கேது பகவான் இருக்கார். ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பி வந்துடும். அதனால் ஏதாவது ப்ராஃபிட் இருக்க மாதிரி இருக்குது, இல்லை கொஞ்சம் சார் நஷ்டமாச்சு, நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், அந்த கதையே இல்லை. நஷ்டம் ஆகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு எடுத்துகிட்டு நல்லதாக ஸ்டாண்டர்ட் அசட்டில் போட்டுருங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்றைக்கு ஏறும் என்றைக்கு இறங்குன்னு தெரியாது. அதுவும் இந்த 2026 வந்து நிறைய எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் வருங்க. 2026க்குமே ஒரு ப்ரெடிக்ஷனுக்குனே நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அதில் கொஞ்சம் எக்கனாமிக் ஸ்லோ டவுன்ஸ் தான் நிறைய குளோபல் லெவலில் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? அதனால் ஸ்டாக் மார்க்கெட்னால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஒரு பர்மனெண்ட் வீடு, நிலம், நகை, தங்க நகை அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் போட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். 12ஆம் வீடு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்காரு உங்கள் 12ஆவது வீட்டை. தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். செலவுகள் நிறைய வரும். நீங்கள் இந்த செலவுன்றது விதி. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் இந்த மதியை கொண்டு விதியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிங்க. அதாவது கையில் காசு வருது, அதை எடுத்து சுப செலவு டக்குன்னு நகையோ ஒரு வீடோ வாங்கி வச்சுட்டிங்கன்னா செலவு அதில் போயிடும். ஸோ செலவு ஆகணுன்றது தலையெடுத்து நல்லதில் போட்டிங்கன்னா செலவாயிடும், அது சுப செலவாயிடும். இதுதான் விதியை மதியால் வின் பண்ணுற விஷயம். சரியா? தலையெடுத்த நம்ம மதியை கொண்டு மாற்ற முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமி சூப்பராக வேலை செய்யும். லக்ஷ்மி நரசிம்மர். அம்பாள் வழிபடுறவங்களாக இருந்தால் லலிதா திருப்புர சுந்தரி, காமாட்சி அம்மன் வழிபடலாம். சிவபெருமானம் வந்து வெள்ளிக்கிழமையில் வெள்ளி ஹோரை காலைல 6 மணி இல்லை நைட்டு 7:30 8 மணிக்கு போய் வேண்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பால், தயிர், பால்கோவா, ஸ்வீட், பாயாசம் இது சம்பந்தமான அன்னதானங்கள்லாம் நீங்கள் கொடுக்க இந்த 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, இதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது. சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார். அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார். சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார். சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில்
பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.